السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بفضل بسم الله الرحمن الرحيم: وأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவனால் அனுப்பப்பட்ட ஈருலக தந்தை நமது உயிருக்கும் உயிரான உயிரில் மேலான முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார் மீதும் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், வல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக புனிதம் நிறைந்த காரியங்கள் கைகூடும் மஹதரத்துல் பத்ரியா மஜ்லிஸிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய, வருகை தர இருக்கக்கூடிய நாம், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்களின் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத கருணை மழை என்றும் குறைவின்றி பொழிவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய மர்கஸ் ஐன் ஹுதா மதரசாவினுடைய உஸ்தாதும் செரங்காடு பள்ளியினுடைய தலைமை இமாமாகிய அப்துல்லா இம்தாதி ஹசரத் அவர்களே, மற்றும் இங்கே ஓதித்தரக்கூடிய உஸ்தாதுமார்களே, வருகை தந்திருக்கூடிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, அல்லாஹு தஆலா எந்த நோக்கத்தை எதிர்நோக்கி நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கங்கள் எல்லாம் அல்லாஹு விரைவாக நிறைவேற்றுவதற்கும் நிறைவேறுவதற்கும் உண்டான நல்ல பாக்கியத்தினை வழங்கிடுவானாக. நாமெல்லாம் இங்கே சங்கமித்திருப்பது காரியங்கள் கைகூடும் மஹதரத்துல் பத்ரியா என்கின்ற உன்னதமான மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸ் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் என்ன நிய்யத்தோடு வந்து அமர்கின்றோமோ அந்த நிய்யத்துகள் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுத் தருவான். அதுவும் ஹபீபான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததற்கிணங்க, ஷஅபான் மாதம் அது என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள். ஷஅபானு ஷஹ்ரி, இந்த ஷஅபான் மாதம் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள். இடையில் ஒரு செய்தி, தாய்மார்கள் அங்க நிறைய இருக்கிறீங்க, சேர் பற்றாக்குறை என்று ஒரு செய்தி வந்திருக்கு. ஒருத்தருக்கு இன்னொரு சேர் மேல ஒரு சேர், 2 சேர் பிடிச்சிருக்கவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு சேர் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் மாதம் என்னுடைய மாதம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அப்போ என்னுடைய மாதம் என்கின்ற பொழுது அந்த மாதம் பெருமானாருக்கு மட்டும் உண்டான ஒரு மாதம். அந்த பெருமானாருக்கு மட்டும் உண்டான இந்த மாதத்தில் பெருமானாரை நேசிப்பதும், பெருமானாருடைய காரியங்களிலே மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்வதும், ஸலவாத்துடைய மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்வதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியமாகும் பெருமக்களே. அதுவும் இந்த ஹவுசிங் என்கின்ற பகுதியில, ஹவுசிங் என்கின்ற பகுதியில நாமெல்லாம் இங்க சங்கமித்து ஒரு பெரிய ஒரு கூட்டமாக இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், அதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த
பத்ரு சஹாபாக்களை நேசிப்பதற்குரிய ஒரு பெரிய பாக்கியம். பத்ரீன்களை நேசித்தவர்கள் ஒருபோதும் தோத்து போக மாட்டார்கள். பத்ரு சஹாபாக்களில் உன்னதமானவர், முதலாமானவர் நபியுனா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பத்ரு களத்தில் பட்டினியோடு கிடக்கக்கூடிய சஹாபத்துகளுக்கு கடுமையான பட்டினியோடு தலைமை பொறுப்பேற்று நின்றவர்கள் நபியுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு முஃமின் எந்த நேரத்திலேயும் தாழ்ந்து போவதில்லை, தளர்ந்தும் போவதில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிக்கக்கூடிய இந்த மாதம் அதுவும் பெருமானாரை நேசிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அதனால தான் இந்த மாதத்தில் நம்முடைய மஜ்லிஸிற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வம்ச வழியில் வருகை தந்த சையது ஃபதுல் தங்கள் என்கின்ற ஒரு மாபெரும் மகான் இந்த மஜ்லிஸுக்கு வர இருக்கிறார்கள். சிறு வயதுதான். பெருமானாருடைய பேர குழந்தை என்று சொன்னாலே அவர்கள் என்ன சின்ன குழந்தையாக இருந்தாலும் 100 வயது கடந்த ஆலிமாக இருந்தாலும் சரி, மாபெரும் ஆலிமாக இருந்தாலும் சரி, வணக்கசாலியாக இருந்தாலும் சரி, அல்லது அதையும் விட ஒரு பெரிய தக்குவாவுடைய தரத்தில் இருந்தாலும் சரி, அஹ்லு பைத் என்கின்ற பெருமானாருடைய பேர குழந்தை என்கின்ற ஒரு குழந்தைக்கு பக்கத்தில் அவங்க யாரும் சமமாக ஆக முடியாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, தன்னுடைய வஃபாத்துடைய நேரத்தில் சொன்னார்கள், நான் 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன். ஒன்னு அஹ்லி, என்னுடைய குடும்பம், இனி ஒன்று குர்ஆன். இன்னொன்று குர்ஆன். குர்ஆனை கண்ணியப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் நம்மை உயர்த்துவான். ஆனால் குர்ஆன் நமக்கு என்ன செய்கின்றது என்பதை நம்மால் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லி, என்னுடைய குடும்பம், பெருமானாருடைய குடும்பத்தை நேசித்தால், பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்த மகான்மார்களோடு தொடர்பு வைத்தால், அவர்களுக்கு நாம் ஒரு உதவி செய்தால், அவர்கள் அதற்கு பகரமாக மன நிம்மதி அடைந்தாலும் சரி, மனதிலே சந்தோஷம் அடைந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் என்று துஆ செய்தாலும் சரி, நம்முடைய வாழ்வினுடைய தராதரங்கள் அல்லாஹ் உயர்த்தி விடுவான். குர்ஆன் நமக்கு சொல்லுவது நமக்கு தெரியாது. ஆனால் பெருமானார் சொன்னார்களே அஹ்லு, என்னுடைய குடும்பம், அந்த குடும்பம் நமக்கு எதிராக, நமக்கு நேராக, நமக்காக ஒரு துஆ செய்தால் நாம் வெற்றியாளர்களாக மாறிவிடலாம். பெருமானாருடைய குடும்பம் என்பது எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளும் மாதிரி சாதாரண மனிதர்கள் தான். நிறைய மக்களுக்கு என்ன இருக்கு, தங்கள் அப்படின்னா ஓதி பார்க்கிறவங்க நினைச்சிட்டாங்க. தங்கள் என்று சொன்னால் ஓதி பார்ப்பவர்கள் அல்ல. தங்கள் என்பது அவர்களுக்கு ஒரு பெயர், அவ்வளவுதான். அவங்களுக்கு நிறைய பேருக்கு அஹ்லு பைத், சையதுமார், தங்கள்மார் அப்படிங்கிற பேரெல்லாம் இருக்குது. ஹுசூரே பாக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவ்வளவுதான். ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியிலே வித்தியாசப்படுத்தி பார்க்கின்ற பொழுது, அவர்களுக்கு முன்னிலையில் சின்ன குழந்தை வந்தாலும் அந்த குழந்தையை காணுகின்ற ஒரு சாதாரண முஃமின் எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் மதீனா ஷரீஃபில் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். காரணம், பெருமானாருடைய குடும்பத்திற்கு என்று அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான், அவர்கள் எல்லாம் பரிசுத்தமானவர்கள். பெருமானாருடைய பேர குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய தங்கள்மார், துஆவில் செய்ய வரக்கூடிய மகான்மார்கள், அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் வஹியாக அறிவித்து விட்டான், பரிசுத்தப்படுத்தப்பட்டு விட்டார்கள். அவ்வளவுதான். பெருமானாருடைய குடும்பம் முழுவதும் பரிசுத்தமானவர்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் விளையாடுகிறோம், பெருமானாருடைய பேர குழந்தைகளும் விளையாடுவாங்க. நமக்கும் வாலிபம் வரும், அவங்களுக்கும் வாலிபம் வரும். நமக்கும் பசி வரும், அவங்களுக்கும் பசி வரும். நமக்கும் மரணம் வரும், அவங்களுக்கும் மரணம் வரும். வித்தியாசம் இருக்கு. மகான்மார்கள் சொல்லித் தருவார்கள்,
உலகத்திலே வாழுகின்ற மனிதனுடைய கடைசி நேரம் அது ஈமானோடு உண்டாகுமா அல்லது ஈமான் இல்லாமல் போய்விடுமா என்று யாருக்கும் சொல்ல முடியாது. ஈமான் இல்லாத வாழ்க்கை, ஈமான் இல்லாத மரணம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அவன் செல்லும் இடம் நரகமாகும். கிதாபுகளில் சொல்லித் தருவார்கள், பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய இறுதி முடிவு அது ஈமானோடு மட்டும்தான் அவர்கள் மரணிப்பார்கள். ஈமான் இல்லாத மரணம் பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்த யாருக்கும் கிடைக்காது என்று சொல்லித் தருவார்கள். அவ்வளவு உயர்ந்தவர்கள். ஒரு சமயத்தில் மல்யுத்த வீரர் ஜுனைத் என்கின்ற ஒரு பெரிய ஜாம்பவான், நம்ம சொல்றோம் WWE சொல்றோம் இல்லையா, அதுல மிகப்பெரிய சக்தி படைத்த மனிதர்கள், 500 கிலோவும் 700 கிலோவும் எல்லாம் வைத்து கொண்ட மனிதர்கள், அவ்வளவு எடை கொண்ட மனிதர்களை போன்று உண்டானவர் தான் மல்யுத்த வீரர் ஜுனைத். அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு சமயத்தில் மல்யுத்தத்தை அறிவிக்கப்படுகின்ற பொழுது என்னிடத்தில் மோதுவதற்கு யாராக வரலாம், எந்த நாட்டை சார்ந்தவர்கள் வரலாம் என்று அறிவித்த பொழுது வருகை தந்தவர்கள் எல்லாம் தோற்று மட்டும் தான் போனார்கள். இறுதியாக அவர்கள் மாறுதட்டி சொன்னார்களா, என்னை எதிர்கொள்வதற்கு இங்கே ஒரு ஆண்மகன் இல்லாமல் போய்விட்டீர்கள் என்று சொன்ன பொழுது ஒருவர் எழுந்து நின்றாராம். மிகவும் பலகீனமான ஒரு மனிதர், புல்தடிக்கு பயில்வான் என்று சொல்லலாம், எழுந்து நின்று சொன்னாங்க, உங்கள்கிட்ட நான் மோதுறேன். ஆக பலம் படைத்த மனிதர்கள் எல்லாம் மோதி பலம் இழந்து தவிடு ஆகிவிட்டார்கள். அந்த நேரத்தில் ஊதினாலே பறக்கக்கூடிய பலம் மட்டும் படைத்த ஒரு மனிதன் என்று சொன்னார், உன்னிடத்தில் நான் மோதுகிறேன் என்று சொன்னார்கள். ஊர் மக்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். சரி, மோதுவதற்கென்று ஒரு நேரத்தை அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் அங்கே மக்கள் எல்லாம் சங்கமிக்கிறார்கள். இவர் எப்படி அவரை எதிர்கொள்ள போகிறார்? ஒரே அடியில் இறந்து போகிறாரா அல்லது ஒன்றுமில்லாமல் பசுமமாக போகிறாரா என்று பார்ப்பதற்காக மட்டுமே ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் வந்து நின்றுச்சான். ஜுனைதுல் பக்தாத் அவர்களும் இந்த புழுத்தடிக்கு பயில்வானாக இருக்கக்கூடிய பலகீனமான மனிதர்களும் அதோ ஒன்று சேர்ந்து மல்யுத்த மேடையிலே சங்கமிக்கிறார்கள். 2 பேரும் கை கொடுக்கிறாங்க. கை கொடுத்து 2 பேரும் காதல இவர் என்னமோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. நடந்து முடிஞ்சிருச்சு, யுத்தம் பெல் அடிச்சிருச்சு, யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. யுத்தம் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவ்வளவு பலம் வாய்ந்த மனிதன் இவருடைய ஒரு அடியில் கீழே விழுகிறார். கீழே விழுந்த மனிதனின் மீது இந்த பலகீனமான மனிதன் ஏறி அமர்கிறார். அமர்ந்ததற்கு பின்னால் அங்கே அவர் வெற்றி வாகை சுடுகிறார். இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, எப்பா எவ்வளவோ பெரிய வீரர்கள் எல்லாம் வீழ்த்திய நீ ஒரு சாதாரண மனிதனுடைய பலத்தை உன்னால் எதிர்கொள்ள முடியவில்லையா? அப்படியானால் அவர் ஏதாவது உன்னிடத்தில் பேசிவிட்டு பணம் ஏதாவது தருகிறேன் என்று சொல்லிவிட்டாரா என்றெல்லாம் கேவலமாக பேச ஆரம்பித்தார்களாம். இவர்கள் எதுவும் சொல்லவில்லை, அமைதியாகி விட்டார்களாம். கடைசியாக அந்த மக்கள் திரு வார்த்தை சொன்னார்களாம், மக்களே, மல்யுத்தம் நடக்குகின்ற பொழுது என்னுடைய காதிலே இந்த பலகீனமான மனிதர் ஒரு செய்தியை சொன்னார். என்ன செய்தி தெரியுமா? ஜுனைதுல் பக்தாத், நீங்கள் மிகப்பெரிய மல்யுத்த வீரர், உங்களிடத்தில் யாராலும் எதிர்கொண்டு வெற்றி வாகை சூட முடியாது. ஆனால் என் குடும்பம் மிகவும் பட்டினியிலேயும் என் குடும்பம் மிகவும் கஷ்டத்திலேயும் இருக்கிறது. ஆனால் நான் ஜகாத்துடைய காசுகள் வாங்குவதற்கு ஹராமாக்கப்பட்டுள்ளேன். ஏன் தெரியுமா? நான் நபியுனா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பேரமகனாக இருந்து கொண்டிருக்கிறேன். பெருமானாருடைய பாரம்பரியத்தில் வருகை தந்த ஒரு மனிதனாக இருக்கிறேன். உங்களிடத்தில் நான் எதிர்கொண்டால்
நான் உங்களை வீழ்த்தினால் மட்டும்தான் நான் சம்பாதித்த பணமாக மாறுமே ஒழிய நான் ஜகாத் வாங்குவதற்கு கடமை இல்லாதவனாக இருக்கிறேன் என்று சொன்னதற்கு பின்னால் பெருமக்களே, இங்கே நடந்த ஒரு மிகப்பெரிய செய்தி என்னன்னு சொன்னால், ஜுனைதுல் பக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் என்னதான் மல்யுத்த வீரனாக இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை, நான் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர மகனார் என்று சொன்னதற்கு பின்னால், பெருமானாருடைய பேர குழந்தையை நான் கை நீட்டி அடித்து விட்டால் மதீனா ஷரீஃபில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எனது உயிருக்கும் உயிரான உயிரின் மேலான முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் வேதனை அடைந்து விடுமே என்பதற்காக வேண்டி, என் ஹபீபை கண்ணியப்படுத்துவதற்காக, எனது நபியை நான் கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி நான் என்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டேன், அவர்களை நான் கண்ணியப்படுத்தினேன் என்று சொன்னார்களாம். பெருமக்களே, அன்று இரவு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த ஜுனைதுல் பக்தாத் என்கின்ற மல்யுத்த வீரருடைய கனவிலே வருகை தருகிறார்கள். ஓ ஜுனைதுல் பக்தாத், ஓ ஜுனைதுல் பக்தாத், என்னுடைய வம்சத்தை சார்ந்த என்னுடைய பேரமகனாரை நீங்கள் கண்ணியப்படுத்தி விட்டீர்கள், ஆதலால் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்ற செய்தியை சொன்னவுடன் ஜுனைதுல் பக்தாத் ரலியல்லாஹு எழுதுகிறார்கள், சாதாரண மல்யுத்த வீரராக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சாதாரண பையன் மனிதன் இறுதியிலே இறை நேசராக மாறுகிறார். ஜுனைதுல் பக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற உன்னதமான பட்டத்திற்கு அவர்கள் பெயர் சூட்டப்பட்ட மனிதராக மாறுகிறார்கள் என்று சொன்னால், பெருமக்களே, எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பேர குழந்தைகள் தங்கள்மார் நம்முடைய மஜ்லிஸுக்கு வருவது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். அது பெருமானாருடைய பேர குழந்தைகள் நம்முடைய வீடுகளிலே அவருடைய பாதம் பட்டு விட்டால் நம்முடைய வீடு பரக்கத்து நிறைந்த வீடாக மாறும். காரணம், அது பெருமானாருடைய ரத்தம். அது பெருமானார் அவர்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான பரக்கத்துகள் நிரம்பி வந்து கொண்டிருக்கும். ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். குராசான் என்கின்ற ஒரு நாடு, அந்த குராசான் என்கின்ற நாட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பேர மகனார் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்களாம். குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த பெருமானாருடைய பேர மகனாருக்கு 3 குழந்தைகள் இருந்ததாம், சின்ன சின்ன கை குழந்தைகள். திடீரென்று பெருமானாருடைய அந்த பேர குழந்தை வஃபாத் ஆகிறார்கள். 3 குழந்தைகளும் எத்தீம்களாக ஆக்கப்படுகிறார்கள். அஹ்லு பைத்தினுடைய திருமணம் முடிந்து அவர்களுக்கு 3 குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். 3 குழந்தைகளும் எத்தீம்களாக ஆக்கப்படுகிறார்கள். அவருடைய மனைவி விதவியாக்கப்படுகிறார்கள். அந்த ஊரிலே பேரும் புகழோடும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெருமானாருடைய பேர மக்கள் இன்று தந்தை இழந்ததின் காரணத்தினால் ஊர் மக்களால் கைவிடப்பட்டார்கள். யாரும் கண்டுக்கல. நாட்கள் கடந்து போக போக இந்த குடும்பத்தை சார்ந்த அந்த தாய்க்கும் அவருடைய மனைவிக்கும் 3 குழந்தைகளுக்கும் உணவு இல்லாமல் கஷ்டப்பட ஆரம்பித்து விட்டார்கள். கடினமான பட்டினி, கொடூரமான பட்டினி. எங்கேயாவது சாப்பாடு கிடைக்காதா? பெருமக்களை சிந்திக்க வேண்டும். எந்த ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமை நாளையிலே எல்லா மக்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஒவ்வொரு மக்களும் ஓரொரு மனிதனும் ஓரொரு நபிமார்களும் எனக்கு வந்த கை சேதமே எனக்கு வந்த கை சேதமே என்று பரிதவிக்க கூடிய அந்த நேரத்திலே அதோ ஹபீபான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா உம்மத்தி யா உம்மத்தி
என்னுடைய சமுதாயமே என்னுடைய சமுதாயமே என்று நம்மை மட்டும் சிந்தித்து நம்மளை மட்டும் யோசித்து சிந்தித்து இருக்கக்கூடிய அந்த ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர குழந்தைகள் அதோ அவர்கள் பெற்றெடுத்த மக்கள் எல்லாம் பட்டினியோடு கடினமான பட்டினியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தாயுடைய உள்ளம் வேதனை அடைகின்றது. அல்லாஹுவே இது ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பேர குழந்தைகள் அல்லவா, இவர்களுக்கு நான் பட்டினி போட்டு விட்டேன் என்று தான் பெற்றெடுத்த குழந்தைகளை நினைத்து வருந்துகிறார்கள். என் குழந்தைகள் எல்லாம் பட்டினியால் மரணம் அடைந்து விடுவார்களோ என்ற பயத்தோடும் கவலையோடும் தன்னுடைய வாழ்க்கை கழித்துக் கொண்டிருக்கிற அந்த தாயார் அந்த ஊரை விட்டு வெளியே வருகிறார்கள். ஹுராசான் என்கின்ற நாட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். இன்னொரு ஊருக்கு போறாங்க. யாராவது உதவி செய்ய மாட்டார்களா? காரணம் பெருமானாருடைய பேர குழந்தைகள் அல்லவா. யாரிடத்தில் போய் கேட்பார்கள்? யாரிடத்தில் கை நீட்டுவார்கள்? பெருமானார் நமக்கு சொர்க்கம் வாங்கி தந்தவர்கள் அல்லவா, பெருமானார் நமக்கு ஈமானை தந்தவர்கள் அல்லவா, அவருடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் எப்படி பிறரிடத்திலே போய் கை நீட்டி கேட்க முடியும்? வெட்கம் அடைகிறார்கள். பட்டினியோடு இறந்து போவதா? நான் இறந்து போகலாம், ஆனால் நான் பெற்றெடுத்த 3 குழந்தைகளும் பெருமானாருடைய பேர குழந்தைகள் அல்லவா, அவர்களை நான் எப்படி அவர்களை மரணமடைய செய்ய முடியும் என்று சொல்லி ஓரொரு வீடுகளுக்கு போகின்ற பொழுது ஒரு பெரிய ஆலிமுடைய வீட்டுக்கு போகிறார். அந்த ஆலிமோ நல்ல செல்வம், கோடிக்கணக்கான செல்வத்திற்கு சொந்தக்காராக இருந்து கொண்டிருந்தார்களாம். அந்த ஆலிமுடைய வீட்டை போய் தட்டுகிறார்கள். பெருமானாருடைய பேர குழந்தை, பெண் பேர குழந்தை தட்டுகிறார்கள். தட்டி, யா உஸ்தாத் அவர்களே, ஹஸரத் அவர்களே, நாங்கள் எல்லாம் பட்டினியோடு கிடக்கிறோம், நல்ல சாப்பிட்டு மாதக்கணக்காகி விட்டது, பல காடுகளை கடந்து வந்திருக்கிறோம், ஹுராசான் என்கின்ற நாட்டை கடந்து இதோ உங்கள் ஊருக்கு பல காடுகளை கடந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது உணவு தரலாமே, எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு தரலாமே என்று கேட்டபோது அந்த ஆலிம் சொன்னார். ஆலிமிடத்தில் கேட்ட பொழுது அந்த ஆலிம், நீங்க யார் என்று கேட்ட பொழுது, நாங்கள் ஹுராசான் நாட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர மகனார் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அவருடைய மனைவியும் அவர்கள் பெற்றெடுத்த அந்த 3 குழந்தையும் தான் என்று சொன்ன பொழுது அந்த ஆலிம் சொன்னாராம். என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஓ, பெருமானாருடைய பேர குழந்தை என்று சொல்லி எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறியா? பெருமானாருடைய பேர குழந்தை என்பதற்கு என்ன ஆதாரம் உன்னிடத்தில் இருக்கிறது என்று அந்த ஆலிம் கேட்டவுடன் அந்த தாயும் கடினமான மனவேதனையோடு வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். அந்த அழகு நிறைந்த வீடு, மிகப்பெரிய மாளிகை, நல்ல கோடான கோடிகளை கொட்டி கட்டிய மாளிகையை விட்டு வேதனையோடு அந்த தாய் வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து அந்த தாய் என்ன செய்கிறார்கள்? மற்றவர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கென்று உதவி செய்வதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்ட பொழுது, பெருமக்களே, இந்திய திருநாட்டில் வாழக்கூடிய, ஜாதி மத பேதமின்றி வாழக்கூடிய நாமெல்லாம் யோசிக்க வேண்டும். பெருமானாருடைய பேர குழந்தை வந்து கேட்ட பொழுது ஒருவர் சொன்னாராம், இங்க ஒரு வீடு இருக்கு, அவங்க கொஞ்சம் செல்வந்தர்கள், அவரிடத்தில் போனால் உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கலாம் என்று சொன்ன பொழுது இவர்கள் போகிறார்கள். போகின்ற வீடு ஒரு ஐயருடைய வீடு, ஒரு ஐயருடைய வீடு. கோயில்களிலே மந்திரங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஐயருடைய வீட்டிற்கு இந்த பேர குழந்தைகள், பெருமானாருடைய பேர குழந்தைகள் போகிறார்கள். குழந்தையை தூக்கிட்டு, நெஞ்சில தூக்கிட்டு, பட்டினியோடு கதறக்கூடிய குழந்தைகளை தூக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த ஐயர் என்ன செஞ்சாரு தெரியுங்களா? மனைவியை கூப்பிட்டாங்களாம். ஏமா வாங்க, இங்க யாரோ ஒரு பெண்மணி வராங்க, யாரோ ஒரு பெண்மணி வராங்க, அவங்களுக்கு என்ன வேணும் பார்த்து செஞ்சு கொடுங்க என்று சொன்ன பொழுது அந்த பெண்ணையும் அந்த 3 குழந்தைகளையும் அந்த வீட்டு பெண்மணி ஐயருடைய மனைவி அழைக்கிறார்கள். அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள். நல்லா சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கு வயிறார ஊட்டி கொடுங்க என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நல்ல உணவுகளை பரிமாறுகிறார்கள். பெருமக்களே, அந்த இந்து மதத்தை சார்ந்த அந்த சகோதரி, கல்லையும் சிலையும் வணங்கக்கூடிய அந்த சகோதரி, அந்த குழந்தைகளுக்கு நல்ல உணவுகள் எல்லாம் கொடுத்து முடித்ததற்கு பின்னால் இரவு நேரம் ஆகுது. அப்ப இந்த அம்மா சொன்னாங்களாம், நாங்க போறோம்,
எங்களுக்கு நல்ல உணவை தந்து எங்களுக்கு பாதுகாத்தீங்க. இன்னைக்கும் நாங்க சாப்பிடாம விட்டா என் குழந்தைகள் பட்டினியில் மரணம் அடைந்திருப்பார்கள். நாங்கள் யாரு தெரியுமா? நாங்கள் யாரு தெரியுமா? அதோ எங்களது இறுதி தூதராகிய நபியுனா முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாரம்பரியத்தில் வருகை தந்த பேர குழந்தைகள் என்று சொன்ன பொழுது அந்த இந்து மதத்தை சார்ந்த சகோதரிக்கு பெருமானாரின் மீது முஹப்பத்து வைத்த அந்த சகோதரிக்கு தன் கணவனை அடைந்து சொன்னார்களாம், கணவரே இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அதோ முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்களாம், அவர்களை வெளியே அனுப்பாதீர்கள், அவர்களை வெளியே அனுப்பாதீர்கள், அவர்கள் வீட்டிலேயே இருக்கட்டும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அவங்க எவ்வளவு நாள் இருக்கட்டும் என்று சொல்லி இவர்கள் அந்த வீட்டிலே தங்க வைக்கிறார்கள். நீங்க வெளியே போக வேண்டாமா, இங்கேயே படுத்துக்கங்க. இந்துக்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் மாநபியை உயிராக நேசித்தவர்கள் மட்டுமல்ல, மாநபியுடைய குடும்பத்தையும் நேசித்தார்கள். கடைசி சொன்னாங்களாம், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, இங்கேயே இருங்க என்று சொல்லி நைட்டு தூங்க போயிட்டாங்க எல்லாரும். அன்று இரவு ஹபீபான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த ஆலிமுடைய கனவிலே போகிறார்கள். பெருமக்களை சிந்திக்க வேண்டும். அந்த ஆலிமுடைய கனவிலே எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒரு போட்டோ காமிச்சாங்களாம். இது என்ன தெரியுமா என்று கேட்டாங்களாம். நபியே, சொர்க்கம் நபியே என்று சொன்னாங்களாம். இது யாருக்கு தெரியுமா? யாருக்கு நபியே? வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான். அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மனிதர்களுக்கு உண்டான இடம் இதனிடம் சொர்க்கம் என்று சொன்ன பொழுது அப்ப அந்த மனிதர் சொன்னாராம், அந்த ஆலிம் சொன்னாராம், நபியே அப்படியான முஃமின்களுக்கா என்று கேட்டார்களாம். முஃமின்களுக்கு தான் என்று சொன்னார்களாம். அப்ப எனக்கும் அது கிடைக்கும் அல்லவா? அந்த ஆலிம் கேட்கிறார், நானும் மூமின் அல்லவா, நானும் எனக்கும் அந்த இடம் கிடைக்கும் அல்லவா என்று கேட்ட பொழுது நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஓ மனிதா, நீ மூமின் என்பதற்கு என்ன ஆதாரம் உன்னிடத்தில் உண்டு? அந்த ஆலிம் என்ன கேட்டாரு? நீ பெருமானாருடைய குடும்பம் என்பதற்கு என்ன ஆதாரம் உண்டு என்று கேட்ட இல்லையா? அந்த கேள்விக்கு ஜவாப் அன்று இரவு கனவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ மூமின் என்பதற்கு என்ன ஆதாரம் உன்னிடத்தில் உண்டு என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் கவலை கொண்டு விட்டார்களாம், வேதனை அடைகிறார்களாம். அதே இரவிலே அந்த இந்து சகோதரருடைய ஐயருடைய கனவிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. போய் சொன்னாங்களாம், அந்த தோட்டத்தை காண்பித்தார்களாம். காண்பித்ததற்கு பின்னால் கேட்டார்களாம், ஓ மனிதா, நான் யாரு தெரியுமா என்று கேட்டார்களாம். தெரியலீங்க, நான் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா? உங்க கையில் என்ன இருக்கு? இது சொர்க்க தோட்டம். இது யாருக்கு நபியே என்று கேட்ட பொழுது இது முஃமின்களுக்கு உண்டானது. யா ரசூலல்லாஹ், நான் மூமினானால் எனக்கு இந்த இடம் கிடைக்குமா என்று கேட்ட பொழுது கட்டாயம் கிடைக்கும் என்று சொன்ன பொழுது கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இந்து சகோதரருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுத்து மூமினாக மாற்றினார்கள். அடுத்த நாள் காலை அந்த ஆலிம் ஒரு சாக்கு நிறைய நகைகளையும் தங்க நாணயங்களையும் தூக்கி கொண்டு வந்து அந்த ஐயரிடத்துல கூப்பிட்டு, அங்க வாங்க, இந்த செல்வம் எல்லாம் நீங்க எடுத்துக்கங்க, இனியும் உங்களுக்கு என்ன வேணும் நான் எல்லாம் தாரேன், உங்கள் வீட்டில் உண்டான அந்த பெண்மணியையும் அந்த 3 குழந்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த ஐயர் சொன்னாராம், நான் முஹம்மது நபியை கொண்டு கலிமா சொல்லிவிட்டேன், இனி இந்த வீட்டிலிருந்து நான் வெளியே போனாலும் போவேன் ஒழிய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒருவரையும் நான் வெளியே அனுப்ப மாட்டேன். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒருபோது வெளியே போக வேண்டாம். என்னிடத்தில் திராட்சை தோட்டங்கள் உண்டு, மாதுளை தோட்டங்கள் உண்டு, அவர்கள் அதிலே போக வேண்டும். விவசாயம் செய்வதற்கல்ல, அந்த கனிகளை ருசிப்பதற்காக செல்ல வேண்டும், புசிப்பதற்காக செல்ல வேண்டுமே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் வேலை செய்வதற்கு தகுதி இல்லவர்கள் அல்ல. அவர்கள் கண்ணியத்தோடு பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். நான் இனிமேல்
பெருமானாரிடத்தில் கலிமா சொன்ன மூமினாக மாறிவிட்டேன். பெருமானாருடைய குடும்பத்தை நான் கண்ணியப்படுத்துவேன், அவர்களை தங்க தட்டிலே வைத்து பாதுகாப்பேனே ஒழிய ஒருபோதும் அவர்களை நான் வெளியே அனுப்புவதற்கு சம்மதிக்க மாட்டேன். உங்கள் சொர்ண நாணயங்களை எடுத்து நீங்கள் சென்று விடலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்களாம். பெருமக்களே, இந்த இரண்டு வரலாறுகள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்திகள் என்ன? பெருமானாருடைய பேர குழந்தைகள் நம் நடத்தக்கூடிய இந்த ஊரில் ஒரு பெருமானாருடைய வாரிசு ஒருத்தர் இருந்தார் என்று சொன்னால் ஹவுசிங் முழுவதும் பறக்கத்து பெற்ற பூமியாக மாறிவிடும். பெருமானாருடைய பேர குழந்தைகள் வருகின்ற பொழுது எழுந்து நின்று மரியாதை செய்வோமே, ஆனால் அது மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்துவதாக மாறிவிடுவோம். அதனால தான் பெருமானாருடைய பேர மக்கள் இருகரம் ஏந்தி நமக்காக வேண்டிய ஒரு துஆ செய்வார்களே, ஆனால் அந்த துஆ அல்லாஹ்வினால் நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும். அவர்களிடத்தில் குறைகளே இருந்தாலும் அவருடைய குறைகளை ஆராய்ந்து அவருடைய குறையை விமர்சனம் செய்பவருடைய குறைகளை அல்லாஹ் வெளிப்படுத்த ஆரம்பித்து விடுவான். காரணம், இறுதியிலே என்னானாலும் ஒரு சாதாரண மனிதன் செத்து போவான், ஆனால் பெருமானாருடைய பேர மக்கள் கலிமா சொல்லி மரணம் அடைவார்கள். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி நேரம் தக்வா நிறைந்த மனிதர்களுக்குத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருவான் அல்லவா? அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற எம்பெருமானாருடைய பேர குழந்தைகள் நம்முடைய மதரசாவை நோக்கி வருகிறார்கள். நாம் நடத்தக்கூடிய எல்லா மஜ்லிஸ்களிலேயும் அவர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய துஆ நமக்கு கிடைத்து விட்டாலே நாம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்துல மாறிவிடுவோம். அவங்க ஒண்ணு கேட்டால், நல்லா கேட்டுக்கங்க, அந்த அம்மாட்ட கேட்டது சாப்பாடு மட்டும்தான். அல்லாஹ் அதற்கு கிஃப்டாக என்ன கொடுத்தான்? பெருமானாருடைய பேர குழந்தைகள் பட்டினியாக கிடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த தாயார் கேட்டதின் குழந்தைகளுக்கு நீங்கள் உணவு தாருங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ் அதற்கு பகரமாக என்ன கொடுத்தான் என்று சொன்னால், அந்த தாய்க்கு, அந்த இந்து மத சகோதரிக்கும் அவருடைய கணவனுக்கும் அல்லாஹ் பகரமாக கொடுத்தது ஈமான் என்கின்ற ஒரு பொக்கிஷம். மாஷா அல்லாஹ். ஆக பெருமக்களே, காரியங்கள் கைகூடும் மஹதரத்துல் பத்ரியா என்கின்ற இந்த உன்னதமான மஜ்லிஸிற்கு இன்ஷா அல்லாஹ் இனியும் சற்று நேரத்தில் நாம் அவளோடு எதிர்பார்க்கக்கூடிய பெருமானாருடைய பேர மகனார் 44வது தலைமுறை என்று நினைக்கிறேன் அவருடைய பாரம்பரியம். நம்ம அத்தாவுக்கு அத்தாவுடைய அத்தா என்று வெளிகின்ற பொழுது பெருமானாருக்கும் இவங்க வரக்கூடிய தங்களுக்கும் 44 43 என்கிற தலைமுறையில வராங்க. அப்படிப்பட்ட மகான் பெருமானாருடைய முகத்தின் அழகை பெற்றவர்கள், பெருமானாருடைய ரத்தத்தை சுமந்தவர்கள், பெருமானாருடைய கண்ணியத்திற்கு சொந்தக்காரர்கள் நம்மை எதிர்நோக்கி வருகிறார்கள். என்ன நியத்திருந்தாலும் வையுங்கள், வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹக்கு பரக்கத்து கொண்டு பெருமானாருடைய பேர மக்கள் கேட்பதை எல்லாம் கொடுப்பதற்கும் அவர்கள் தரக்கூடிய துஆக்களை பெற்றுக் கொள்வதற்கும் அந்த துஆவினால் நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திலே பெருமானாருடைய பேர குழந்தைகளுடைய நிழலோடு வாழ்வதற்கு உண்டான நல்ல பாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.